ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 20th February 2026 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெய்னர்ஸ், எல்லாம் டாப் லூசர்ஸ். கிஃப்ட் நிஃப்டி எதுக்காக 320 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது, யூஎஸ் மார்க்கெட் கோல்டு இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 116 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. நிஃப்டி வந்து ஒரு ஷார்ப்பான வீழ்ச்சிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்குது. பேங்கிங் செக்டாரோட ரேலி தான் வந்து நிஃப்டியோட இந்த ரேலிக்கு வந்து முக்கியமான காரணமாக அமைஞ்சுது. மெட்டல் செக்டார், எஃப்எம்சிஜி இது எல்லாமே வந்து நல்ல ரேலியை கொடுத்துருந்துச்சு. இப்போதைக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,350 25,400 வரைக்கும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,700 25,750 வரைக்கும் இருக்குது. 25,888 அப்புறம் தான் நம்ம புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்போ இது வந்து அந்த 25,888 கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் மொமெண்டத்துக்கு வரும். ஸோ அது வரைக்கும் வந்து மார்க்கெட் வலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா விக்ஸும் பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸு 14 இருக்குது. ஸோ இது நல்லா வலட்டைலாக இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறது தான் காட்டுது. மூவிங் ஆவரேஜும் 20 day 50 டேக்கு கீழே போயிடுச்சு. அப்புறம் ஆர்எஸ்ஐ பார்த்திங்கன்னா 45 தான் இன்னும் இருக்குது. அதுவும் 50 தாண்டணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டி மார்க்கெட்டுக்கு கிடைக்கும். எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 900+ கோடிக்கு வந்து செல் பண்ணியிருந்தாங்க. டிஏஎஸ் வந்து ஒரு 2,600+ க்ரோருக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பை தான் வந்து ஓரளவு நிஃப்டி ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சுது. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 320 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் காட்டுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து ரேலி ஆச்சுது நல்லா. ஸோ அது எதனால் ரேலி ஆச்சுதுன்னு நம்ம பார்த்தோம்னா யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் வந்து யூஎஸோட நிர்வாகம் வந்து அவங்களோட அதிகார வரம்புக்கு மீறி வந்து இந்த ரீசெண்டாக அவங்க போட்ட டேரிஃப் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து எமர்ஜென்சி பவரை யூஸ் பண்ணி இந்த டேரிஃப்ஸை வந்து எல்லா நாடுகளுக்கும் போட்டாங்க. ஸோ அது வந்து அவங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்டது இல்லை அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வந்து சொல்லியிருக்குது. ஸோ இதனால் ஒரு ரிலீஃப் ரேலி வந்து யூஎஸில் இருந்துச்சு. அதோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இந்த அளவுக்கு ரேலியாக காரணமாக அமைஞ்சிருக்குது. அப்புறம் கோல்டும் பார்த்திங்கன்னா நல்ல ரேலி ஆயிருந்துச்சு. ஒரு 83 பாயிண்ட் வந்து ரேலி ஆகி 5,080 இருக்குது ஒரு அவுன்ஸ் கோல்டோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரேட்டு. ஸோ ரீசெண்டாக ஜேபி மார்க்கெட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 5,400 $6,000 வரைக்கும் ஒரு அவுன்ஸு கோல்டோட ரேட் வந்து 2026 எண்டுக்கு முன்னாடி வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து கோல்டுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னாச்சுன்னா கோர்ட் வந்து யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் போட்ட அந்த டேரிஃப்ஸ் எல்லாம் வந்து அவங்க அதிகார வரம்புக்கு மீறினதுன்னு சொல்லி அவங்க தீர்ப்பு வழங்கினதுனால இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 10% குளோபலாக ஒரு டேரிஃபை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வழியாக அவங்க போட்டிருக்கிறாங்க. இது வந்து கோல்டு ரேலி ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஹிண்டால்கோ இருக்குது, ஒரு 30 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. மெட்டல் இண்டெக்ஸ் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான பை இன்ட்ரெஸ்ட்டை காட்டுச்சு. மெட்டல் இண்டெக்ஸில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே ஓரளவு ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. ஹிண்டால்கோவில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அவங்க ஒரு 21,000 க்ரோருக்கு வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் பிளான் கொடுத்துருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுனால பார்த்திங்கன்னா ஹிண்டால்கோ அந்த அளவுக்கு ரேலியை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்குது. அப்புறம் என்டிபிசி பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது, 9 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. 3 நாள் கண்டினியூஸாக விழுந்ததுக்கு அப்புறமா இப்போ என்டிபிசி வந்து கொஞ்சம் ரேலி ஆகிருக்குது. 5 day 20 day 50 day மூவிங் ஆவரேஜ் அது கிராஸ் பண்ணிடுச்சு இந்த ஒரு ரேலியில். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ரினியூவபிள் எனர்ஜி ஆர்ம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அந்த பெரிய சோலார் ப்ராஜெக்ட்ஸ் 2 வந்து அவங்க ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட இம்பேக்டில் என்டிபிசி இந்த அளவுக்கு ரேலியாக இருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து டெக் மஹிந்திரா இருக்குது, 22 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஐடி செக்டார் இன்னுமே வந்து இன்டென்ஸ் ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குது. ரீசெண்டாக அனலிஸ்ட்டு கூட இந்த ஸ்டாக்கை டவுன் கிரேட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து டெக் மஹிந்திரா அந்த அளவுக்கு கொள்றதுக்கு காரணம் அமைஞ்சிருக்குது.
ஒரு டாப் லூசஸில் செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இருக்குது, 17 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 50 டே, 100 டே, 200 டே அப்படின்னு எல்லா மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே போயிடுச்சு. இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து ஐடி செக்டாரை பொறுத்த அளவில் நெட் செல்லராக இருக்கிறாங்க. அவங்க ஐடி செக்டாரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கையுமே வந்து பெரும்பாலான அளவுக்கு விற்றுருக்குறாங்க அந்த பிப்ரவரியில். ஸோ இது வந்து மார்க்கெட்டு இப்போதைக்கு ஐடி செக்டாரை பொறுத்த அளவில் ரெக்கவரி ஆகாது அப்படிங்கிறது தான் இது காட்டுது. அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டாரில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டாக்ஸோட அந்த டெலிவரி வால்யூமே நிறைய கம்மியாக இருக்குது. ஸோ இதுவுமே இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஸ்டாக் மேலே பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்கும். நிஃப்டியை பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வாலட்டைலாக இருந்தாலும் பாசிட்டிவ் மூமெண்ட்டும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த டேரிஃப் ரிலேட்டட் நியூஸஸ் வந்து நிஃப்டி இன்னும் ரேலி பண்ண வைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்பர் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வராமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.